அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாத்தூரில் ஏவாவேலு மனைவியின் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி என வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொறியியல் கல்லூரி 20 ஏக்கரில் அமைக்கப்பட வேண்டும் என்கிற விதி மீறப்பட்டுள்ளது என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஆத்தூரில் அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அமைச்சர் ஏவா வேலுனுடைய மனைவி ஜீவா தலைவராக இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மாள் கல்வி அறக்கட்டளையின் கீழ் வரக்கூடிய அருணை பொறியியல் கல்லூரியினுடைய உரிமத்தை ரத்து செய்ய கோரி திருவண்ணாமலையை சேர்ந்த டி. சங்கர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தலைமை நீதிபதி எஸ். கங்கா புரோலா, நீதிபதி ஜே. சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பை பொறுத்த வரைக்கும் அரசு புறம்போக்கு மற்றும் நீர்நிலையை ஆக்கிரமித்து கல்லூரி கட்டப்படவில்லை என கல்லூரி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி வாதிட்டார். அதே போல மனுதாரர் தரப்பை பொறுத்த வரைக்கும் 20 ஏக்கர் பரப்பளவில் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற விதியை மீறி 7 ஏக்கர் நிலத்தில் மட்டுமே கல்லூரி தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அரசு நிலத்தை தங்களது நிலம் என காட்டி போலியாக அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அளிக்கப்பட்ட மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்டதில் முறைகேடு ஏதேனும் இருந்தால் கல்லூரி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் என்று அழைக்கப்படும் AICTC தான் முடிவெடுக்க முடியும் எனவும், முறைகேடு இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.